ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நல்ல ஃபில்லிங்கானது கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கறதுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது அப்படியே சேர்க்காமல் லேசாக ஒரு பாத்திரத்தில் இட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசை நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவு பூண்டு பொடிசை நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை இது போல் பொடிசை துருவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே முதல்ல சேர்க்க தேவையில்லை. கேரட்டில் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும், கூடவே நம்ம நெய் கூட சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்து நல்லா உதிரியாக புட்டு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்ல மாவு உதிரியாக இருக்கணும். இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நெய் தடவிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு பவுலில் இது போல் மாவு போட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு மேலே வச்சு நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் சின்ன பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் இந்த இட்லி தட்டை வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதை உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக இது வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஹை ஃப்ளேமில் டைம் எடுக்கும். அதிக நேரம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் லேசாக மிளகுத்தூள் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.